வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம். ஜூலை மாத பலன்கள் பிரமாதம். ஆரம்பமே அமக்கலமாக இருக்கு. ரொம்ப பிரமாதம். ஏன்னா இந்த ஆணி 17 தான் அந்த ஜூலை மாதம் தொடங்குது. ஆணி 17 தொடங்கி ஆடி 15 முடியுது. இந்த ஆணி 17ஆம் தேதி என்ன? அந்த ஆணி மாதத்தில் இந்த ஜூலை தொடங்குகின்ற 1ஆம் தேதி ஆணி 17. அந்த ஜூலை 1 எப்படி தொடங்குதுன்னு அது பாருங்க. அருமையாக சஷ்டி திதி பிரமாதமான பூர நட்சத்திரம், மகாலட்சுமி நட்சத்திரம். ஜூலை மாதம் தொடங்கும் போதே அமக்கலமாக தொடங்குது. பூர நட்சத்திரம், சஷ்டி திதி, முருகனுடைய திதி. மேலே அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுடைய. ரொம்ப அற்புதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜூலை 8 பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஜூலை 8 பிரதோஷ வழிபாடு. ஜூலை 10 பௌர்ணமி யோகம். பௌர்ணமி யோகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை 28 ஆடிப்பூரம் வருது. ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. இந்த மூணுமே ஜூலை 28ஆம் தேதி வருது. இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாட்டு, பெண்களுக்குரிய வழிபாட்டுக்குரிய நாட்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக நல்லா கவனிங்க. இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பான வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த நாட்களாக அமைகிறது. மேலும் இந்த ஆணி 32 அப்படின்றது ஜூலை 16. ஆணி 32 ஜூலை 16 இந்த புண்ணிய காலம். ஆணி மாதத்தில் ஆணி மாத இறுதி, ஆணி மாதத்தின் இறுதி பகுதி 32, ஆணி 32, அது ஜூலை 16. அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள். அது உத்தராயண காலம் முடியுது, தட்சிணாயன காலம் தொடங்க போகுது. எல்லாவித சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு அருமையான நாள் ஜூலை 16. குறிச்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜூலை 16. அடுத்து நான் சொல்ல ஜூலை 28 ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி விரதம். அதாவது சர்ப்பதோஷம் விலகும், புத்திர தோஷம் விலகும், திருமண தோஷங்கள் விலகும். அப்படிப்பட்ட நாள் தான் இந்த ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி, முப்பெரும் விழா. அற்புதமான அமைப்பு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக நான் ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்கிறேங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜாதகம் பார்த்து எடுத்தையோ சொன்னோம், எடுத்தையோ வச்சோன்னு இருக்கக்கூடாது. ஜாதகத்தை பார்த்தாச்சுன்னா சொன்னது நடக்கணும். சொன்னது நடக்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் கணிச்சு சொல்லக்கூடிய முறைதான் தவறு. ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் தப்பாக இருக்கணும். இதைத்தான் நான் சொல்கிறேன். இதுதான் உண்மை. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட நம்ம தலையெழுத்தெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் தான் தலையெழுத்தாக பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்காரு நம்ம தலையெழுத்து. அந்த முறைப்படி சரியாக கணிச்சா சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதில் எந்த மாற்றம் இல்லை. கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, புத்திரபாக்கியம் இல்லை, அதே நேரத்தில் சொத்து பிரச்சனைகள், அந்த கணவன் மணிகள் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள். ரொம்ப நாள் இந்த பையனை விரும்புகிறேங்க, கல்யாணம் முடியுமா, என் பிள்ளை கல்யாணமே வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் தெரியல அப்படின்னு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. சில நேரத்தில் காதல் பிரச்சனைகள் சில பேருக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. கல்யாணம் எப்போ முடியுமே தெரியல. அப்பா அம்மாவோட சொல்ல சங்கடம். இந்த காதல் நல்லபடியாக வெற்றியாக முடியுமா? கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, பணத்தை ஏற்பட்ட இடத்துல கொடுத்து மாட்டிக்கிட்டோம். இந்த பணப்பிரச்சனையில் அந்த பணம்லாம் சேருமா? இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து ரொம்ப நொந்து போயிருப்பீங்க. வெட்டு 1 துண்டு 2 நடக்காத என்ன செய்யலாம்? பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம், பிரம்மனால் நம்மை படைத்த பிரம்மனால் எழுதப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி, நம் தலையெழுத்து உருவாக்கிய அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரி, இப்போ மேச முதல் மீனம் வரை
மிக துல்லிதமாக இந்த ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சொன்னது நடக்கும். இது வெறும் வார்த்தைக்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். சரிங்களா? தொடர்வோம் ஜூலை மாத பலன்களை மேசம் முதல் மீனம் வரை. ஆக ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாத பலன்கள் இன்னைக்கு மகர ராசிக்கு மனம் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, சகல சௌபாக்கியம், சகல சொத்து யோகங்களும் பதவி யோகங்களும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான பல வாகன யோகங்கள், நல்ல திருமண யோகங்கள், நல்ல சொத்து யோகங்கள், பல உயர்வுகள், பல செல்வங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம்தான் இந்த மகர ராசிக்கு. ஏனென்றால் மகரத்திற்கு அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொட்டி தருகின்ற இடத்தில், நல்ல பதவியை தரக்கூடிய இடத்தில், நல்ல வாகன யோகத்தை தரக்கூடிய இடத்தில், நல்ல சொத்துக்களை பெறக்கூடிய இடத்தில் சுக்கிரன் ஆட்சி வருகின்ற ஒரு அமைப்பு. சுக்கிரன் ஆட்சி வருகிற இடம் ஒரு 5ஆம் இடம், சாதாரண இடம் இல்லை. 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்று வலிமை அடைந்தால் அத்தனை செல்வங்களையும், அத்தனை புகழ்களையும், அத்தனை சொத்துக்களையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானம், மிக பிரபலமாகக்கூடிய ஒரு இடம். அதாவது எதிரி கூட அப்படி மனைகன்னு பார்த்து, எவ்வளவு ஒரு எதிரியா இருந்தாலும், ஐயா நான் ஆளை உடைய சாமி, உன் பிரச்சனைக்கே வரல, உன் பக்கமே எட்டி பார்க்கலன்ட்டு ஓடிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம். 5ஆம் இடம் அனைத்திலும் வெற்றி, சொத்துக்கள் வெற்றி, பதவி யோகம், செல்வ யோகம், தன யோகம், பேரும் புகழும் பெறுகின்ற அற்புதமான யோகம். மேலும் மகரத்துக்கு தனஸ்தானத்தில் சனி ராகு பலவிதமான நன்மைகள் பெறக்கூடிய இடத்துல. சனி ராகு பொதுவாக 2ஆம் இடத்துல சனி ராகு இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல மூலத்திரிவன ஸ்தானத்தில் சனி இருந்து ராகு சனியுடைய கட்டுப்பாட்டில், சனி செய்ய வேண்டிய வேலையை வர ராகு செஞ்சிருவார். அப்போ சனி எங்கே உட்காந்துருக்கா? அவர் சொந்த இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ வியாபாரத்திலும், வருமானத்திலும், முன்னேற்றத்திலையும் செய்கின்ற எந்த விதத்திலும் துன்பங்கள், நமக்கு பிரச்சனைகளே வராது. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து குரு பகவான் உங்களுக்கு மகரத்துக்கு, மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய யோகம். தொழில் வெற்றி ஸ்தானங்கள், தொழில் வெற்றி, ஒரு கடன் பட்டு தொழில் ஏற்படுத்துவது. நிறைய பேர் மகர ராசிக்காரங்க பேங்க்ல ஏதாவது லோனுன்னு வாங்கி பெரிய தொழில் தொடங்கலாம். ஒரு தொழில் தொடங்கக்கூடிய யோகம். அதே நேரத்தில் நல்ல பதவி, அரசாங்கத்தில் உயர் பதவி பெறக்கூடிய யோகம். எனக்கு சூரியனும் குரும் சிவராஜ யோகத்தில் பதவி பெறுகின்ற யோகம், தொழில் முன்னேற்றம் பெறுகின்ற இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சாதனை படைக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அவங்களுக்கு இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலம். மகர ராசிக்காரர்கள் அவர்களுக்கு கூட எந்த ஒரு திறமையாக இருந்தாலும் அந்த திறமை ஒரு போட்டியாக செய்யக்கூடிய ஒரு இடம். தொழில்கள் பல முன்னேற்றம் பெறுகின்ற, பல சாதனைகள் படைக்கக்கூடிய நேரம். சிவராஜ யோகம். மகரத்திற்கு 7ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில். 7ஆம் இடம் என்பது ஷேர் மார்க்கெட். இந்த இதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை. ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஈடுபட்டு நல்ல வெற்றி அடையலாம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து இந்த மகரத்துக்கு 8ஆம் இடத்துல 4-11க்குரியவர், 4-11க்குரியவர் செவ்வாய் கேது சேர்ந்து உட்கார்ந்து. 4ஆம் அதிபதி, அதாவது பார்த்தீங்கன்னா சில நன்மைகள் நடந்தாலும் சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், போக்குவரத்துகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் இடம், வீடு, சொந்த பூமி மனை பிரச்சனைகளில், உறவுகளால் ஏதாவது தாய் வழி உறவுகளோ இல்லை தந்தை வழி உறவுகளால் ஏதாவது, இல்லை வேறு இன ஜாதி மக்களால் பூமி இடம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் வரும். வீண் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் ஏதாவது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? உங்கள் சுகாதாரத்தையும் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் இது ஒன்றும் குறைபாடான ஒரு விஷயம். இது ஒரு ரொம்ப நாள் இந்த ஜூலை மாதத்தில் ஒரு இந்த இறுதி வரை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஜூலை மாதத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். மற்றபடி வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய சிறப்பு அம்சங்கள்லாம் நல்லா இருக்கு.
இந்த ஜூலை மாதம் இப்போ பிரமாதமாக இருக்கு. அதாவது மற்ற கிரகங்கள் எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் இந்த 5ஆம் இடம் வெற்றி அடைந்தால் சகலமும் வெற்றி, கவலைப்பட வேண்டியதில்லை. சரிங்க. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் நம் ஒவ்வொருவரின் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அத்தனை பேர் தலையெழுத்தையும் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிரம்மன் படைத்த பஞ்சாங்க முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? சொன்னது நடக்கலை அப்படின்னா காரணம் அதுதான். ஒன்றும் ஜாதகம் தப்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஜோசியம் நான் தப்பாக இருக்கணும். ஆக நம்மை படைத்த பிரம்மன் எந்த முறையில் பஞ்சாங்கத்தை கணித்திருக்கிறாரோ அந்த பஞ்சாங்க முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதில் நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் எதிர்கால பலனை சொன்னதுன்னா சொன்னபடி நடக்கணும். நடக்கவில்லை என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. உங்கள் எதிர்கால பலனை தெல்ல தெளிவாக பார்க்கலாம். மகிழ்ச்சியாக சிறப்பாக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.